நீச பங்க ராஜயோகம் ஒரு 20 தேதி 25 தேதிக்கு அப்புறம் அடைவார். அப்போ ஒரு குட் நியூஸ் வரும். சரி, இதை ஒரு பக்கம் விடுவோம். இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒரு நல்ல குட் நியூஸ் சிம்ம ராசிக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அஷ்டமத்துல சனி சார், அதுதான் எங்களுக்கே நல்லா தெரியுமே சார். இன்னைக்கு பிறந்த ஒரு சிம்மராசி பாப்பாவை கூப்பிட்டு கேட்டா விட எனக்கு அஷ்டம சனின்னு சொல்லிட்டு டப்பக்குன்னு தூங்கிடுமே சார். இந்த சாட்டனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. அது ஒரு பெரிய குட் நியூஸாக எடுத்துக்கொள்ள. இப்போ அஷ்டமங்கிறது நம்ம எங்க தோல்வி அடைகிறோமோ, எங்க அவமானப்படுறோமோ, எங்க தலை குனிந்து நிற்கிறோமோ, அதற்குண்டான ஒரு சூழ்நிலை நம்மை நோக்கி வராது. அப்போ நம்ம ஒரு சந்தோஷப்படல அப்படின்னா கூட, ஒரு மைனஸ் இல்லை அப்படின்னு சொன்னா அதையே நம்ம இந்த காலகட்டங்கள்ல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக நாம எடுத்துக்கொள்ளலாம். அதையும் தவிர நமக்கு குருவின் பார்வை நம்ம ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு விழுகிறது, 6ஆம் வீட்டுக்கும் விழுகிறது. இப்போ இந்த 4ஆம் வீடு